ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். அன்புக்குரியவர்களே, நீங்கள் யாவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன், நான் தனியாக இருக்கிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நினச்சிட்டு வேதனைப்பட்டுட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்காக தான் பேசிகிட்டு இருக்கிறாரு. யாரெல்லாம் நான் தனியாக இருக்கேன், எனக்கு ஹெல்ப்புக்கு யாரும் இல்லை, என்கிட்ட அன்பாக பேசுகிறதுக்கும் யாரும் இல்லை, நான் இப்படி தனியாக இருக்கேன் என்று சொல்லி யார் யார் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ உங்களுக்காக தான் கர்த்தர் இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு காரியத்தை நான் உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்படுறேன். அன்புக்குரியவர்களே, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆம், இன்றைக்கு கூட நீங்களும் தேவனை விசுவாசிக்கிறீங்க, அது உங்களுக்கு நீதியாக எண்ணப்படுகிறது. ஆனால் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தது நிமித்தமாக அநேக சோதனைகள், அவ்வளோ சோதனையையும் அவர் சகித்துக்கிட்டே வந்தார். சரியா? அவ்வளோ கஷ்டத்தையும் அவர் சகிச்சுக்கிட்டே வந்தார். கர்த்தருக்கு பிரியமானபடி நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நினைத்தது நிமித்தமாக அவருக்கு அவ்வளவு கஷ்டம் வந்துச்சு. நீங்கள் இன்னைக்கு கூட உங்கள் சூழ்நிலையில் யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, நான் என்ன செய்ய, என் கணவருக்கு தெரியாமல் நான் இந்த தவறை பண்ணிட்டேன், என் பிள்ளைக்கு தெரியாமல் நான் இதை செய்துட்டேன், என் மனைவிக்கு தெரியாமல் நான் இதை செய்துட்டேன், ஆனால் நான் இப்போ மாட்டிக்கிட்டேன், என்ன செய்யன்னு எனக்கு தெரியலை, யார் எனக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லி நீங்கள் மனசளவில் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த ஆபிரகாம் இடத்தில் தேவன் ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னாருன்னா, உன் ஏக சுதனை எனக்காக தகன பலியிட வேண்டும் என்று சொன்னார். உயிரோடு ஜீவ பலியாக அவனை எனக்கு நீ தர வேண்டும் என்று சொன்னார். சரியா? இதை இந்த ஆபிரகாமுக்கு என்ன செய்யணும்னு தெரில. நான் என் மகனை தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க போகிறேன். சரியா? ஆனால் என் மனைவிக்கிட்ட என்ன சொல்ல முடியாது. அவளுக்கு ரொம்ப வருடம், அதாவது ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடெல்லாம் நின்ற பிறகு அந்த மகன் பிறந்திருக்கிறான், விசுவாசத்தின் மகன். இப்படிப்பட்ட ஒரு மகனை நான் கொண்டு போய் கர்த்தருக்கென்று தகன பலியிட போகிறேன்னு போய் சொன்னால் அவள் ஒத்துக்கிடுவாளா? முடியாது. ஸோ அவனுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த கவலையை, அந்த பாரத்தை அவளுடைய மனைவியின் இடத்துலையும் சொல்ல முடியல. இன்றைக்கி கூட நீங்கள் அப்படி தான் நிறைய காரியங்கள் தப்பாக பண்ணிட்டீங்க. இப்போது அது சரி என்று சொல்லி தான் நீங்கள் செய்தீங்க. சரியா? நீங்கள் தவறு செய்துட்டீங்கன்னு நான் சொல்ல வரல, நல்லதுன்னு நினச்சி செய்தீங்க. ஆனால் இன்றைக்கி மாட்டிக்கிட்டீங்க. யார்கிட்டையும் என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல. உங்கள் கணவர்கிட்ட சொல்ல முடியல, உங்கள் பிள்ளைகிட்ட சொல்ல முடியல, யாரிடத்திலும் உங்களுடைய துக்கத்தை பகிர்ந்து கொள்ளவே முடியல. அப்படியே வேதனைப்பட்டுட்டே இருக்கிறீங்க. சரி, இந்த ஆபிரகாமும் இப்படி தான் மாட்டிக்கிட்டாரு. சரியா? அப்போ யோசித்து பார்க்குறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இங்கேயும் சொல்ல முடியாது, யார்கிட்டையும் சொல்ல முடியாது, யாரிடத்திலும் இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தவே முடியாது, தன்னுடைய மனதில் இருக்கிற அந்த பாரத்தை யார்கிட்டையும் சொல்ல முடியாது. என்ன அவ்வளோ ஒரு வேதனை. ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை கர்த்தர் மேலே. ஏன்னா அவர் தான் அதை கொடுத்தது. வாக்குத்தத்தத்தின் மகன், நான் உனக்கு ஒரு மகனை தருவேன், அவனை நான் வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன், உன் சந்ததியார் ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்று எல்லாம் சொல்லியாச்சு. ஆசீர்வாதம் அள்ளி கொடுத்தாச்சு. இந்த மகன் மீது தீர்க்க தரிசன வார்த்தைகள் இருக்கிறது. இந்த மகனுக்காக சோதோம் குமாரா பட்டணத்தையே தேவன் அழித்து போட்டார். அப்படிப்பட்ட கர்த்தர் இந்த மகனையே இன்னைக்கு தகன பலியாக தான்னு கேட்குறாரு. சரியா? இதை அவனுடைய மனைவிக்கிட்டையும் சொல்ல முடியல, யார்கிட்டையும் சொல்ல முடியல. சரி, தன்னுடைய மகனை கூட்டி கொண்டு அவர் கிளம்பி போகிறாரு. எங்கே? மலைக்கு தகன பலியிடுறதுக்காக. இவங்க 2 பேரும் போயிட்டுருக்காங்க. விறகு இருக்குது, ஆட்டுக்குட்டி இல்லை. ஏன்னா ஆட்டுக்குட்டியை பலியிடுறதுக்கு பதிலாக தான் இங்கே யாரை பலியிடணும்? ஈசாக்கை பலியிடணும். அவங்க மகனை பலியிடணும். 100 வயசில் இவருக்கு பிறந்த அந்த பிள்ளையே பலியிடணும். சரியா? நான் திரும்பி வருவேன் என்று கர்த்தருக்கு பலியிட்டு விட்டு திரும்பி வருவேன் என்று தைரியமாக அவர் சொல்கிறார் தன் மனைவியோட இடத்துல. ஓகே, அது மாத்திரம் இல்லை, வேலைக்காரர்களையும் அவர் கூட்டி கொண்டு போகிறார். சரியா?
ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தோடனே அங்கே அந்த இடத்துல வேலைக்காரங்களெல்லாம் நீங்கள் இங்கேயே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் மகனும் அங்கே போய் கர்த்தருக்கு பலியிட்டுட்டு திருப்பி வருவோம் அப்படிங்கிறாங்க. போகிற வழியில் தன்னுடைய சொந்த மகன் ஒரு கேள்வி கேட்குறான், டேடி எல்லாமே இருக்குது, இங்கே ஆடு இல்லை பலியிடுறதுக்குன்னு. அப்போ கேட்கும்போது அவருக்கு உள்ளத்தில் அவ்வளோ ஒரு வேதனைன்னு அங்கேயும் சொல்ல முடியாது. இப்படி நம்முடைய சூழ்நிலையும் இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாது இந்த கஷ்டத்தை. சொன்னாலும் அதுக்கு எந்த சொல்யூஷன் கிடைக்காது. நம்மளை கூட கொஞ்சம் எதிரியாக தான் பார்ப்பாங்க, நம்மளை விரட்டி அடிச்சிருவாங்க. நம்ம வாழ்க்கை அவ்வளோதான், இனி நம்மளுக்கு எந்த வாழ்க்கையுமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் தனியாக இருக்கிறது போல், தனித்து விடப்பட்டது போல் நீங்கள் உணர்ந்து கொண்டு இருக்கலாம். இந்த ஆபிரகாமனுடைய உள்ளமும் அப்படி தான் துடித்து கொண்டு இருந்தது. தன்னுடைய உள்ள உணர்வை யாரிடத்துலையுமே சொல்ல முடியல. இப்படி வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஆனால் ஒரு நம்பிக்கை கர்த்தர் மேலே. சரி பரவாயில்ல, அவர் தானே கொடுத்தாரு, இப்போ அவர் தானே கேட்குறாரு, பரவாயில்ல என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அவருக்கே கொடுத்துருவோம் நம்ம பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய்கிட்டே இருக்கிறாரு. விறகு அடுக்கி வச்சு மகனை அந்த இடத்துல படுக்க வச்சு கத்தியை ஓங்கும் வரைக்கும் கர்த்தருடைய சத்தம் வரவே இல்லை. அன்புக்குரியவர்களே, ஒரு மகள் இருந்தார். அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? தன்னுடைய கணவருக்கு தெரியாமல் அவங்களுடைய நகையை ஒரு நபருக்கு கொடுத்து விட்டாங்க. இதை நீங்கள் வச்சுக்கோங்க, இதை வச்சு உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த நபர் இந்த மகள்கிட்ட உதவி கேட்டிருந்தாங்க, எனக்காக நீ ஏதாவது ஹெல்ப் பண்ணு, எனக்கு நீ இதை செய் அதை செய்யன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த மகளும் என்ன செஞ்சுட்டாங்க, சரி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகையெல்லாம் கொடுத்துட்டாங்க. இவங்க ஹஸ்பண்டுக்கு தெரியாது. அவங்க என்ன நினச்சாங்க, இவங்களுக்கு என்ன தேவையோ அது சந்திக்கப்பட்ட பிறகு அந்த நகையை எனக்கு திருப்பி தந்துடுவாங்க, அதுக்குள்ளே நம்ம அப்புறம் சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஆனால் வாங்கின நபர் வரவே இல்லை. ஒரே ஓட்டம் முடிச்சவர் தான். ஃபோன் நம்பரே மாற்றிட்டார், எங்கே இருக்காருன்னே தெரியல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும். இன்றைக்கி நீங்கள் கூட இந்த சூழ்நிலையில் இருக்கலாம். நம்பி பணத்தை கொடுத்தனே, நம்பி நகையை கொடுத்தனே, நம்பி நிலத்தை கொடுத்தனே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்துட்டு இன்றைக்கி உங்கள் கணவர்கிட்டையும் சொல்ல முடியல, உங்கள் மனைவிக்கிட்ட சொல்ல முடியல, உங்கள் பிள்ளைகள்கிட்ட அதை சொல்லவே முடியல. நான் இப்படி ஒரு காரியம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லவே முடியல. தைரியமாக எப்படி சொல்ல முடியும்? அவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க, உங்களை புறக்கணிப்பாங்க அப்படிங்கிற அந்த பயத்தில் நீங்கள் இருக்கலாம். தனித்து விடப்பட்டிருக்கலாம். இருதயத்தில் படபடன்னு அடிச்சுட்டே இருக்கலாம். என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல. ராத்திரியானா ஒரே அழுகையாக இருக்குது, பகலானா பயமாக இருக்குது, யார் என்ன நடக்கும்னே தெரியலை. இதுக்கு இடையில கடங்காரங்க ஒரு பக்கம் நம்ம பக்கம் வந்துகிட்டே இருக்காங்க. ஒரு அருமையான சகோதரி இருந்தாங்க. அவங்க என்ன தப்பு பண்ணினாங்க அப்படின்னா, இவங்க ஓகே இவங்களுக்கு என்ன வேணாலும் கொடுங்க, கடன் கொடுங்க, நான் செக்யூரிட்டி கையெழுத்து போட்டு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இவங்க அப்படி கொடுத்தது நிமித்தமாக என்ன நடந்துருச்சுன்னா, அந்த ஆள் வாங்கிட்டு போனவன் ஒரே ஓட்டமாக ஓடிட்டு இவங்க பேரில் எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. கடன் வாங்கினது எல்லாமே இவங்களுடைய நேமில். ஏன்னா இவங்க ஒர்க் பண்ணுறாங்க, இவங்க பேரில் கடன் எத்தனை லட்சம்னாலும் கொடுக்குறக்கு பேங்க் ரெடியாக இருந்தது. ஸோ இந்த நபர் என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் எனக்கு அந்த கடன் வாங்கித்தாங்க, நான் மந்த்லி வட்டியை கட்டிக்கிட்டே இருப்பேன், யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லியாச்சு. அதே போல் இவங்க செய்த காரியம் அதுதான். ஒரு 3 மாதம் வட்டியை கட்டியிருப்பார். 4வது மாதம் ஆளையே காணும், ஒரே ஓட்டம்தான். இந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. ஃபோன் பண்ணி பார்த்தா ஃபோன் சுவிட்ச் ஆஃப். நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர் இப்பொழுது தொடர்பு இல்லைக்கு வெளியில் இருக்கிறார் அப்படிங்க. ஒரு நேரம் அவர் இல்லவே இல்லைன்றது. யார்கிட்டையும் கேட்க முடியாது, ஏன்னா அட்ரஸ் தெரியாது. ஏதோ ஒரு ஊரை சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இவங்க உதவி செஞ்சுட்டு இன்னைக்கு இந்த வேதனையில் உட்காந்துட்ருக்குறாங்க. இப்போ என்னென்னா மாதம் வட்டி கட்டணும். வீட்டுக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது இவங்க செய்த உதவி. இந்த உதவியை வாங்கின நபர் மனசாட்சி இல்லாமல் போயிட்டார். ஆனால் இவங்களுக்கு வேதனை அதிகமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல, யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் கூட அந்த சூழ்நிலையில் இருக்கலாம். எனக்கு யாருமே இல்லை, நான் யார்கிட்டையாவது என்னுடைய ரகசியத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன், நான் என் உள்ளத்தில் உள்ளதை நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஆனால் யாரை நம்பி நான் பேசுகிறது, யாரை நம்பி என் ரகசியத்தை நான் சொல்கிறது, யார் எனக்காக இருக்கிறாங்க? ஒருத்தர் இல்லையே. நான் யார்கிட்ட போய் என்னுடைய கஷ்டத்தை முறையிடுறது? இப்போ எனக்கு வட்டி கட்டணும், மாதம் நான் வட்டியை கட்டுவேனா, இல்லை நான் என் வாழ்க்கையை பார்ப்பேனா? சம்பளம் என்னாச்சுன்னு சொல்லி கணவர் கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும்? பிள்ளைங்க கேட்பாங்க, நான் என்ன பதில் சொல்ல முடியும்? நான் இப்படி மாட்டிக்கிட்டேனேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப வேதனையாயிட்டு.
அப்போ தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இனி எனக்கு வந்து வாழ்வே இல்லை, எனக்கு வீட்லேயும் என்ன செய்ய முடியல, இதை சொல்ல முடியலை. ஏன்னா அந்த நபர் எங்கே போனாருன்னே தெரியலை. ஒருவேளை அந்த நபர் இங்கே இருக்காரு அங்கே இருக்காருன்னா சரி, இங்கே இருக்காரு அங்கே இருக்காருன்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ அவர் எங்கே இருக்காருன்னே தெரியலையே, நான் எப்படி இந்த நபரிடத்துல நான் இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லி என் ஹஸ்பண்ட்டை போய் நான் சொல்ல முடியும்? அவருக்காக நான் வாங்கி கொடுத்தேன் என்று சொல்லி நான் எப்படி சொல்ல முடியும் என்று சொல்லி அவர்களுடைய உள்ளம் உடைக்கப்பட்டு போய்விட்டது. நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன்? வேதனையோடு அவங்களுடைய வார்த்தைகள், அது அந்த இருதயம் உடைக்கப்பட்டு அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, நான் வந்து சாக தான் விரும்புகிறேன், இனிமேல் எனக்கு வாழ்வே கிடையாது, இனிமேல் நான் எப்படி வாழ முடியும்? இவ்வளோ ஒரு பெரிய தவறு நான் என் வாழ்க்கையில் செஞ்சிட்டேன், இந்த தவறுக்கு வந்து எனக்கு தண்டனை தான் வருமே தவிர இந்த தவறுக்கு யாரும் மன்னிக்க மாட்டாங்க. ஏன்னா எத்தனை ஆண்டுகளாக நான் இந்த கடனை அடைச்சாலும் அது அடைய போகிறது இல்லை. அந்த அளவுக்கு அத்தனை லட்சங்கள் அவர் வாங்கிட்டு போயிட்டார். வாங்கிட்டு போன ஒரு மனசாட்சி இல்லாமல் காரணம் இல்லாமல் அவர் போயிருக்கார். ஆனால் ஒன்று தெரியுமா, உங்களை யாராவது ஏமாற்றி இருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு அவங்களே சூனியம் வச்சுக்கிறதுக்கு சமம். அவங்களுக்கு அவங்களே சூனியம் வச்சுக்கிறாங்க, அவங்களுக்கு அவங்களே குழியை தோண்டி மண்ணள்ளி போட்டுக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் பயப்படாதீங்க. இன்றைக்கி ஒருவேளை அப்படி ஏமாற்றிட்டாங்க, நான் ஏமாற்றப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு வேதனைப்பட்டுட்டு இருக்கலாம். ஆனால் ஏமாத்துனா என்ன நடக்கும் தெரியுமா? ஏமாற்றி யாருமே பிழைக்க முடியாது. ஏமாற்றி நல்லா இருந்ததோ சரித்திரமே கிடையாது. அதனால தான் யாக்கோபு தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவை ஏமாற்றி விட்டதை நினைத்து 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 வேதனைப்பட்டு கொண்டே இருந்தார். என்னைக்கு தன்னுடைய சகோதரனை பார்த்து அதை மன்னிப்பு கேட்டு ஒப்புரவானாரோ அன்னைக்கு தேவனுடைய முகத்தை பார்ப்பதற்கு சமமாக இருக்கிறது என்று சொன்னார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், ஏன் வாழ்க்கைக்கு இவ்வளோ வேதனையை கொண்டு வந்துட்டாங்க, இவ்வளோ கஷ்டத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வேதனைப்பட்டு கொண்டே இருக்கலாம் நீங்கள், இல்லையா? ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அவங்கள நான் சும்மா விட போகிறது, ஆனால் என் அன்பு பிள்ளையே, இந்த தவறை நாம் பண்ணிட்டோம். அப்போ யாருக்கிட்ட நம்ம சரண்டர் ஆகணும்? கர்த்தர்கிட்ட நம்ம சரண்டர் ஆகணும். நான் தெரியாமல் செஞ்சிட்டேன், என் வீட்டுக்கு தெரியாது, என் கணவருக்கு தெரியாது, என் பிள்ளைக்கு தெரியாது, என் தாய்க்கு தெரியாது, என் தந்தைக்கு தெரியாது, என் உடன் பிறந்தவர்களுக்கு தெரியாது, நான் இப்படி ஒரு தவறை செய்து விட்டேன். ஆகவே கர்த்தாவே என்னை மன்னித்தருளும் என்று சொல்லி நாம் அவரிடத்தில் ஒப்புரவாக வேண்டும். அவர் ஒருவர் தான் நம்ம என்ன செய்ய முடியும், இந்த இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து தூக்கி விட முடியும். அப்படிதான் ஆபிரகாமுடைய இக்கட்டான சூழ்நிலை. ஆனால் அவர் விசுவாசித்தார். அவர் விசுவாசித்து சொன்ன ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம்ம திருப்பி வருவோம், நீங்கள் இங்கே இருங்க, நானும் என் மகனும் கர்த்தருக்கு பலியிட்டு செலுத்திட்டு நாங்கள் திரும்ப வருவோம் அப்படின்னு சொல்லி தைரியமாக அவர்கள் சொன்னதை நாம் பார்க்குறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கி நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், அதுதான் முக்கியம். யோசிச்சு பாருங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் தேவனுக்காக? அவர்கிட்ட நம்ம சரண்டர் ஆகிட்டோமா? நம்பிக்கை இருக்கா? அவர் என்னை காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கை இருக்கா? யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாத அளவுக்கு நான் வேதனையில் இருக்கிறேன், மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்லாம் நீங்கள் வேதனைப்படுறீங்க, ராத்திரி தூங்க மாட்டேங்கிங்க, தற்கொலை பண்ணிடலாமான்னு கூட உங்களுக்கு என்ன தோணுது. ஆனால் தேவன் ஒருவர் அறிவார், உங்கள் இருதயத்தின் குமுறலை அவர் அறிவார். அவர் அந்த அங்கலாய்ப்பை அறிவார். சரி, என் பிள்ளை இவ்வளோ வேதனைப்படுது, நான் இந்த சூழ்நிலையில் என் பிள்ளைய நான் விடவே கூடாது, நான் காப்பாற்றணும். தெரியாமல் செய்தது வேணும்னு செய்யலை, தெரியாமல் செஞ்சிருச்சு, ஆனால் நான் அந்த பிள்ளையை காப்பாற்ற ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். தனித்து விடப்பட்டு இருக்கிறேன், நான் தனிமையாக்கப்பட்டு இருக்கிறேன், எனக்குன்னு யாருமே இல்லாமல் போயிடுவாங்களோங்கிற பயத்தில் நான் இருக்கிறேன்னு நினச்சிட்டு நீங்கள் இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார், கண்டிப்பாக செய்வார். ஏன்னா ஆபிரகாமுக்கு செய்தார். அவர் ஒரு ஆட்டுக்குட்டியை காண்பித்தார். பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே, இந்த தகன பலியை நான் விரும்பவில்லை, உன்னை சோதித்து பார்த்தேன், உனக்குண்டான எல்லாவற்றையும் நீ எனக்காக விடுகிறாயா என்று நான் பார்த்தேன். நீ யார் மேலேயாவது அன்பு வச்சிருக்கிறியா, இல்லை இதை நீ விட்டு விடக்கு தயாராக இருக்கிறாயா என்று நான் பார்த்தேன் என்று கர்த்தர் சொன்னார். அன்புக்குரியவர்களே, இப்போ கூட நம்முடைய நிலைமை அப்படி தான் இருக்குது. நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியலை, எனக்கு வேதனையாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு இருக்கீங்களா? கர்த்தர்கிட்ட வாங்க,
அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அவர் உங்களை வேதனையிலிருந்து, உங்களை இந்த தனிமையில் இருந்து, யார்கிட்டையுமே சொல்ல முடியாத ரகசியத்தில் இருந்து உங்களை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிங்களா? விசுவாசிச்சா போதும். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இன்றைக்கி நீங்கள் கர்த்தரை விசுவாசிச்சிங்கன்னா, நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிச்சிங்கன்னா, இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். அவர் ஒருவரால் மட்டும்தான் முடியும், வேறு யாராலையும் முடியாது. உங்களுக்கு உதவி செய்ய யாராலையும் முடியாது. யாரும் முன் வர மாட்டாங்க. 1 லட்சமா 2 லட்சமா எத்தனை லட்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் யார் தருவா? யார் முன்னுக்கு வந்து செய்வாங்க? அப்போ கர்த்தர் தானே நமக்கு ஒரு வழியை திறக்கணும். அவர் கண்டிப்பாக திறப்பார். அவர் திறக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுக்காக இறங்குகிற தேவனாக இருக்கிறார். அவர் மனதுருகுகிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு மனதுருகி உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அந்த அற்புதத்தை எதிர்பாருங்க. 2வது ஆகார் என்ன பண்ணியாச்சு, தன்னுடைய பிள்ளையை எடுத்துக்கிட்டு சரி நீ எங்கேயாவது போன்னு சொல்லி இந்த அம்மா அனுப்பி விட்டுட்டாங்க. ஏன்னா அவங்களும் அப்படி தான் நடந்துக்கிட்டாங்க. சரியா? அப்போ ஆபிரகாம்கிட்ட வந்து சாராய் சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவளுக்கு நீ என்ன செய்யணும்னு விரும்புறியோ அதை நீ செய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுத்து நீ போயிட்டு வாமான்னாச்சு. இந்த அம்மா போயிட்டே இருக்காங்க காட்டு பாதையில். தண்ணி தாகம் தாங்க முடியல. வனாந்தரத்தில் எங்கே தண்ணி இருக்கும் சொல்லுங்கள்? வனாந்தரத்தில் தண்ணி கிடைக்குமா? இப்படி தான் உங்கள் வாழ்க்கையும் இருக்குது. முடியலை, தாங்க முடியலை, வேதனையில் இருக்கீங்க. ஆனால் அங்கே தண்ணி வேணும். ஆனால் உங்கள் பாதை வனாந்தர பாதை. எங்கேருந்து தண்ணி வரும்? கர்த்தர் தான் கொண்டு வரணும். இப்போது அவள் அழுறா. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டாருன்னு சொல்லி. அப்போ பிள்ளை எப்படி சத்தம் போட்டிருக்குன்னு பார்த்துக்கங்க. ஏன்னா பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. இது நான் சாக போகிறேன், என்னை காப்பாற்றுங்கன்னு கத்தியிருக்கு. கர்த்தரை நோக்கி கத்தியிருக்கு. அதனால தான் பிள்ளையின் சத்தத்தை நான் கேட்டேன், நீ எழுந்துருன்னு சொல்லி அவளை எழுப்பின தேவதூதன் சொன்னதை பார்க்குறோம். ஆகவே இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் நாம் செய்த தவறை கூட சரியானபடியாக மாற்றி கொடுக்குற வல்லவராக இருக்கிறார். அவள் அழுறா, என் பிள்ளை செத்து போயிடும், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. என்னுடைய வேதனையை நான் யார்கிட்டயே சொல்லலான்னு பார்க்கேன், அது இது யாருமே இல்லை. யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? சொன்னால் எல்லாருமே காரி துப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. நீ இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணின்னா யார் ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறான். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கி நீங்கள் அந்த வேதனையில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. நான் இப்படி சொன்னேனே, இப்படி இருந்தேனே, இப்படி நடந்துச்சே, இப்படி நடக்கும்னு நினச்சேனே, அது இப்படி ஆகிப்போச்சு, இப்படி ஆகிப்போச்சு, அது ஆகிப்போச்சு, இதாகிப்போச்சுன்ட்டு இருக்கீங்களா? எனக்கு இனி உதவி செய்ய யாருமே இல்லை. வீட்லேயும் அதை சொல்ல முடியாது, இந்த ரகசியத்தை யார்கிட்டையும் பேசவும் முடியாது. நான் வனாந்திரத்தில் விடப்பட்டவளை போல் இருக்கிறேன், வனாந்திரத்தில் விடப்பட்டவனை போல் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, கர்த்தர் இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா, நான் உனக்காக ஒரு துறவை உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. வனாந்திரம் தண்ணீர் தடாகமாக மாறப்போகுது. ஹல்லேலூயா. உங்களுக்காக ஒரு ஊற்றை அவர் திறக்க போகிறார். நீங்கள் அதில் குடிச்சிட்டு உயிர் வாழலாம், சாக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பயத்தில் நான் செத்துற போகிறேன்ட்டே இருக்கீங்க. சாவுன்னு தான் முடிவா? செத்த நிறைய தான் போகணும், பரலோகத்துக்கு போக முடியாது. அவரோடு கூட நம்ம இருக்கணுங்கிறதுக்காக தானே நம்மளை படைச்சாரு. நம்ம இன்றைக்கி ஒப்பு கொடுப்போமா? கேட்போமா? எனக்காக ஒரு துறவை திறங்க ஏசப்பா, நான் தெரியாமல் இந்த தப்பை பண்ணிட்டேன். என் வாழ்க்கையில் எனக்காக ஒரு துறவை திறங்க. நான் தனிமையாக இருக்கேன், என்னோடய ஃபீலிங்ஸு யார்கிட்டையுமே சொல்ல முடியல, என் மன வேதனையை யார்கிட்டையுமே நான் சொல்ல முடியலை, நான் துக்கித்து இருக்கிறேன், நான் பாடுக்குள்ளே இருக்கேன், முள்ளுக்குள்ளே இருக்கிறேன், என் வழியில் வனாந்தரமாக இருக்குது, ஒன்றுமே இல்லை, எனக்காக ஒரு ஊற்றை தரங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்களா? அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்காக அதை திறக்க வல்லவராக இருக்கிறார். யார்கிட்டையாவது நம்ம ஹெல்ப்பு கேட்க முடியுதா? யார்கிட்டையுமே நம்ம உதவி கேட்க முடியலல்ல. அப்போ யோசிச்சு பாருங்கள், ஆண்டவரே எனக்கு நீங்கள் அந்த ஹெல்ப்பு பண்ணுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக ஏசப்பா உங்களுக்காக செய்வாங்க. அவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார் இல்லையா? எப்படி நான் விசுவாசிக்க முடியலை அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் கூப்பிடுங்க, கர்த்தரை கூப்பிடுங்க, கர்த்தரை சும்மா இருக்க விடாதீங்க, கூப்பிடுங்க. அவரை கூப்பிட வந்தால் அவர் நம்மளுக்கு உதவி செய்வார். நம்ம பாட்டு நம்ம உட்காந்துட்டு இருந்தால் அவர் எப்படி நமக்கு உதவி செய்வார்? அவரை கத்தி கூப்பிடுங்க, எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லுங்கள்.
அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கி உங்களுக்கு அந்த உதவி அவர் செய்ய போகிறார். விசுவாசிக்கிங்களா? அப்படி நீங்கள் விசுவாசிக்கிறதா இருந்தால் நிச்சயமாக அவர் கட்டாயமாக செய்ய போகிறார். வேறு வழியே இல்லை, நான் இப்படி மாட்டிக்கிட்டேன், யார்கிட்டையுமே சொல்ல முடியாத துக்கத்தில் நான் இருக்கேன், என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க உங்கள் வாழ்க்கையை. எனக்காக தரங்கன்னு சொல்லி கேளுங்க, கத்துங்க, கதருங்க. ஆண்டவர் நிச்சயமாக ஒரு வழியை திறப்பார். உங்களுக்கான ஒரு ஊற்று திறக்கப்படும். நீங்கள் உயிர் வாழ்வதற்காக தேவன் அந்த அற்புதத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசம், நம்பிக்கை, இந்த ரெண்டும் இருந்துச்சுன்னா கர்த்தரை விட்டு நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது. செய்துட்டோம், தவறு செய்துட்டோம், போயிட்டு போட்டோம். தவறு செய்யாதவங்க உலகத்துலேயே கிடையாது. நீங்கள் தவறு செய்ததுக்காக கர்த்தர் உங்களை தண்டித்து அப்படியே நரகத்தில் ஒன்று போட்டுறேன்னு சொல்லலையே. கடைசி வரைக்கும் அவர் கிருபை பெரியது, கிருபை பெரியதுன்னே சொல்லிட்டாரு. அந்த கிரேஸை நீங்கள் ஏன் விடணும்? இன்றைக்கி கேட்போமா, எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பான்னு நம்ம கேட்போமா? அவர்கிட்ட இருந்து பதில் வரட்டுமே. கேளுங்களேன். கேட்டால் அவர் தாரேங்கிறாருல்ல. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்குறவனும் பெற்றுக்கொள்கிறார். அப்போ நம்ம வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட கேட்டால் என்ன? மனுஷங்கிட்ட கேட்குறத விட கர்த்தர்கிட்ட கேட்கலாம் இல்லையா? கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேளுங்க. கர்த்தாவே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கேளுங்க. அவர் கண்டிப்பாக இறங்குகிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு உங்கள் மனநிலை அப்படி தான் இருக்குது. யாருக்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளவே முடியலை. நான் இப்படி கஷ்டப்படுறேங்கிறத யாருக்கிட்டையும் நம்ம சொல்லவும் முடியலை. சொன்னாலும் அதுக்கு எந்த சொல்யூஷன் யாரும் பண்ண போகிறது கிடையாது. கூடுங்க நம்ம வேதனை படுத்துவாங்க, நம்மளை அந்த வீட்டை விட்டு வெளியில் தான் விரட்டுவாங்க. அதுதான் நடக்கும். அதனாலே பாதி என்ன செய்ய முடியல, செய்த தவறுகளை இல்லை எனக்கு உதவி செய்யுங்கன்ட்டு யார்ட்டையும் நம்ம போய் நிற்க முடியலையே அப்படின்னு வேதனையில் இருக்கிறீங்க. எவ்வளோ பெரிய காரியம் அது. கணவன் மனைவியுமாக சந்தோஷமாக வாழ வேண்டிய இந்த வாழ்க்கையை நான் இழந்துருவேனோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் நீங்கள் இருக்கீங்க. தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை வாழ வைப்பேன். உன் பிள்ளையை கையில் பிடிச்சுக்கொள், அவனை நான் பெரிய ஜாதியாக்குவேன். நீ திரும்பிப்போ, நீ திரும்பிப்போ, உன் நாச்சியார் இடத்துல நீ அடங்கி இரு. உன் பிள்ளையை நான் பெரிய ஜாதியாக்குவேன். The promise of God. அவர் நிச்சயமாக வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் அவங்க பெரிய ஜாதியாக தான் இருக்காங்க இல்லையா? நம்ம தான் சிறுமைப்பட்டு போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இங்கே யோசிச்சு பாருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளணுமா வேண்டாமா? வேணும் இல்லையா? அப்போ நீங்கள் இன்றைக்கி கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஏசப்பா நான் தெரியாமல் செஞ்சிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிடுங்க. நான் இப்போ கலக்கத்தில் இருக்கேன், என் மன பாரத்தை யார்கிட்டையும் சொல்ல முடியலை. ராவானா தூக்கம் வரல, பகலானா பயம், எது ஃபோன் வந்தாலும் பயம், காலிங் பெல் வந்தால் பயம், வெளியே யாரையாவது பார்த்தா எனக்கு பயம். நான் செய்த தவறு அப்படி. யார் என் புருஷன்ட்ட வந்து சொல்லி கொடுத்துருவாங்களோ, யார் என் பிள்ளைகிட்ட வந்து சொல்லி கொடுத்துருவாங்களோ, இந்த பயத்திலே நான் இருக்கேன். இப்படிப்பட்ட பயத்தில் நான் இருந்துக்கிட்டு நான் எப்படி நல்லா இருக்க முடியும் என்று சொல்லி உங்கள் உள்ளம் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறத நான் பார்க்குறேன். தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் இன்றைக்கி ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். விசுவாசிக்கிங்களா? அவரால் கூடாதது ஒன்றும் இல்லை. வனாந்தரத்தில் ஆகாருக்கு ஒரு ஊற்றை அவரால் திறக்க முடியும் என்றால் உங்களுக்காக ஒரு ஊற்றை அவர் திறப்பார். உங்களையும் பெரிய ஜாதியாக்குவார், உங்கள் பிள்ளையை பெரிய ஜாதியாக்குவார். இந்த சூழ்நிலை நான் மாட்டிக்கிட்டேன், இனிமேல் எனக்கு வாழ்வு இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்படி நினைக்கவே கூடாது. தவறு செய்யாதவங்க உலகத்திலே கிடையாது. அதுக்கு மன்னிப்பு உண்டு. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒப்பு கொடுத்தா இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். இது நானாக பேசலை. கர்த்தர் ரொம்ப நாளாகவே இந்த வார்த்தையை சொல்ல சொல்லி என்னை ஏவுதல் பண்ணிகிட்டே இருந்தார். நிறைய பேர் இந்த சிக்கெட்டில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு எப்படியாவது நான் விடுதலை கொடுக்க விரும்புகிறேன். யார்கிட்டையும் என் பிரச்சனையை சொல்லவே முடியலை. நான் யார்கிட்ட போய் சொல்ல? நான் சொன்னால் யார் எனக்கு உதவி செய்வாங்களா? கூட கொஞ்சம் தான் என்னை என்ன செய்வாங்க, அடித்து இந்த வீட்டை விட்டு வெளியே விரட்டுவாங்க அப்படின்ட்டு வேதனையில். ஆனால் உதவி செய்ய வல்லவராய் ஒருத்தர் இருக்கிறார். ஏன்னா அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டவராக இருக்கிறார். நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தின ஒரே ஒருவர் அவர் தான். உங்களுக்காக, எனக்காக, அகில உலகத்துக்காக
மரித்து உயிர்த்தெழுந்து பிதாவினிடத்தில் இன்றைக்கும் பரிந்து பேசுகிற ஒரே ஜீவன் அவர் தான். அவரை மட்டும்தான் நம்ம பிடிக்கணும். இன்னைக்கு செய்ய வேண்டியது அது ஒன்று தான். அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி. என் மனசுக்குள்ளே அவ்வளோ பயம் இருக்கிறது, என் கணவர்கிட்ட சொல்ல முடியல, மனைவிட்ட சொல்ல முடியல, பிள்ளைகள்கிட்ட சொல்ல முடியல, இந்த பாரம் என்னை அழுத்துகிறது என்று சொல்லி யார் யார் இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கீங்களோ அத்தனை பேர் நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு தரப்போகிறார். அவருக்கு நன்றி சொல்லுவோமா? அவருக்கு நன்றி சொல்லுவோமா? அவருக்கு கோடி கோடி நன்றி சொல்லுவோமா? எனக்காக மரித்தீரே, எனக்காக உயிர்த்தீரே, எனக்காக இன்றைக்கு பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறீரே, நான் என்னை உங்களுடைய சமூகத்தில் தாழ்த்தி தருகிறேன், என்னை ஆசீர்வதி என்று சொல்லி கேட்போம்மா. அன்பின் பரலோக பிதாவே, இன்றைக்கு என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் தகப்பனே, நீ சொன்னதை நான் சொல்லியிருக்கிறேனப்பா. என்னால் யார்கிட்டையும் சொல்ல முடியலை, என்னால் மனவேதனையை தாங்க முடியவில்லை, நான் வெறுத்து விட்டு இருக்கிறேன், நான் செத்துடலாமான்னு நினைக்கிறேன் என்று சொல்லி வேதனையோடு அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேனப்பா. அவருடைய உள்ளத்திலே நீர் பேசுங்க அப்பா. அவர்களுக்கு ஒரு வழியை திறந்து கொடுங்க. அவருடைய காரியங்கள் எல்லாம் வெற்றியாக முடியட்டும். கடனில் இருந்து ஒரு விடுதலை தாங்க. தெரியாமல் நகையை கொடுத்து பணத்தை கொடுத்து ஏமாந்து விட்டேன் என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு முடிவு காலத்தை கட்டளையிடுவீராக. அவர்களுடைய சூழ்நிலை மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. இன்றைக்கி நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. அவர்களை ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு ஒரு வழியை தருங்க, அவர்களுக்கு ஒரு துறவை தருங்க, அவர்களுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை காண்பீங்கப்பா. அடிக்கப்பட்ட என் தேவாதி தேவனுடைய கரத்தில் நாங்கள் பார்க்குறோம். எங்களுக்காக அடிக்கப்பட்ட அந்த சிலுவையை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்காக ரத்தம் சிந்தின சிலுவையை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை நோக்கி பார்க்கிறோம். சிலுவையை பார்த்த ஒருவரது முகம் வெட்கப்பட்டு போனதில்லை. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. உங்களுடைய தூய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா.